வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில இருந்து கலவைகள் மற்றும் கரைசல்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியான வகுப்புல தனிமம் சேர்மம்னா என்னன்னு பார்த்துருப்போம். அதுக்கான வீடியோவை நாங்கள் கீழே மேல பின்பற்ற செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் கலவைகள் சேர்மம், கலவைகள் கரைசல்கள்லாம். ஃபர்ஸ்ட் கலவைகள்னா என்ன அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேரும். ஸோ கலவைனா என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமமும் சேர்மமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு தூய்மையற்ற பொருள் தான் கலவை. இங்க மிக முக்கியமான ஒன்று கண்டுபிடிக்கிறேன். எந்த முறையில்? இயற்பியல் முறையில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கலவைகள். தனிமமும் சேர்மமும் வேதியியல் முறை, அதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருப்போம், வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ தனிமமும் சேர்மமும் ஒரு தூய்மையற்ற ஒரு பொருளை உருவாக்கும். எப்படி? இயற்பியல் முறையில் ஒழுங்கற்ற விகிதத்தில் கலந்துள்ளிருக்கும். கலவைனா ஒண்ணும் கிடையாது. இப்போது தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணியில மணல், சிமெண்ட் இதெல்லாம் போட்டு உருவாக்குறோம் இல்லையா? இது பேர் கலவை. இந்த கலவை தூய்மையா இருக்கா? இல்ல. சரி, ஒழுங்கா இருக்கா? தண்ணியோட அளவு அதிகமா இருக்கும், மணலோட அளவு கம்மியா இருக்கும், சிமெண்ட் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒழுங்கற்று இருக்கு இல்லையா? அவ்வளவுதான், அதுதான் சொல்றாங்க. சரி, கலவைகளின் வகைகள் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஒண்ணு ஒருபடித்தான கலவை, இன்னொன்னு பலபடித்தானவை. சோ ஒருபடித்தானவைனா என்ன? அதுல 2 இருக்கு. உண்மை கரைசல், உலோக கரைசல். உண்மை கரைசல், உலோக கரைசல். அதே மாதிரி பலபடித்தானவையில 2 இருக்கு. தொங்கல்கள், கூழ்மங்கள். சோ கலவைகள் 2 வகை. ஒருபடித்தானவை, பலபடித்தானவை. ஒருபடித்தானவையில உண்மை கரைசல், உலோக கரைசல். பலபடித்தானவையில தொங்கல்கள், கூழ்மங்கள். அவ்வளவுதான். சோ கரைசல்கள்னா எத்தனை வகை பார்த்திருக்கோம். கலவைனா என்னன்றத கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஸோ கலவைகள்னா என்ன, இப்படி உருவாக்கும், ஒழுங்கற்ற விதத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு தூய்மையற்ற பொருள் இயற்பியல் முறையில். இப்ப கலவைகள்னா கலவையோட வகை, கலவைகள் அதை எப்படி எல்லாம் பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பலபடித்தானவையில திண்மத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், அரிசியும் கல் இருக்குன்னு வைங்க. வீட்டுல எப்படி பிரிச்சு எடுப்பாத? ஒண்ணு சலிப்போம், இல்ல கையால பிறக்கி எடுப்போம், அவ்வளவுதான். ஸோ கையால் பொறுக்குதல், சலித்தல், இல்ல காற்றிலிருந்து தூற்றுவோம் இல்லையா? அப்ப எடை கம்மியானது பக்கத்துல, எடை கூடுனது பக்கத்துலயும், எடை கம்மியானது தூரமா போய் விடுவோம். ஸோ அதுதான் திண்மம்னா அரிசியில் இருக்கக்கூடிய கல். அடுத்து கரையாத திடப்பொருள். இப்ப ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம், தண்ணியில மணலை போடுவோம். மணல் கரையுமா? கரையாது. ஸோ அப்ப என்ன ஆகும்? மணல் அடியில போய் தங்கிரும். இதை எப்படி பிரித்தெடுக்கலாம்? வீழ்படிவாதல் அல்லது இருக்கிறது. அதாவது வெயிட் பண்ணோம்னா அதுவே கீழே போயிடும். அடுத்து வடிகட்டுதல். ஒரு துணியில எடுத்து வடிகட்டினோம்னா மணல் தனியா, தண்ணி தனியா வந்துடும், அவ்வளவுதான். அடுத்து 3வது, ஒன்றாக கலக்காத திரவங்கள். இது என்ன சார் ஒன்றாக கலக்காத திரவங்கள்லாம்? எண்ணெயும் தண்ணியும் கலப்போம். கலந்தோம் அப்படின்னா எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாது. எண்ணெய் மேலையும் தண்ணி கீழே இருக்கும். இது எப்படி பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா, தெளிய வைத்து இருத்தல். கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னாலே அது மேல வந்துட்டு இது கீழே வந்துடும். அழகா பிரிச்சுக்கலாம். சோ பலபடித்தானதுல திண்மம், கரையாத திடப்பொருள், ஒன்றாக கலவாத திரவங்கள். சோ இப்ப ஒருபடித்தான கலவையை எப்படி எல்லாம் பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். கரையும் திடப்பொருள், ஒரு வெள்ளத்தை எடுத்துக்கிறோம், சாப்பிடுறோம்ல வெள்ளம். அந்த வெள்ளத்தை எடுத்து ஒரு தண்ணியில போட்டுரும். என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல கரைஞ்சு போகும். அப்ப கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். இதை எப்படி பிரித்தெடுக்கிறது சார்? இதே அதே மாதிரிதான், தெளிய வைத்து இருத்தல் இல்ல ஆவியாதல். அதை எடுத்து காய்ச்சி ஆவியாக்கணும் அப்படின்னா சர்க்கரையை, வெள்ளத்தையும் தண்ணியும் தனியாக எடுத்துடலாம். அடுத்து கலக்கும் பண்புள்ள திரவங்கள். கலக்கும் பண்புள்ள திரவத்திற்கு ஒரு தண்ணீரையும் கூல்ட்ரிங்க்ஸையும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்க, ரெண்டுமே கலந்துரும். இதை எப்படி சார் பிரித்து எடுத்துக்கிறதுனா, பின்ன காய்ச்சி வடித்தல் முறையின் மூலமாக பிரித்தெடுக்க முடியும். இது அனைத்துமே கலவைகளை பொறுத்தவரைக்கும் வேதியியல் முறை கிடையாது, ஃபுல்லாமே இயற்பியல் முறைகள். இயற்பியல் முறையில் மட்டும்தான் கலவைகளை பிரித்து எடுக்க முடியும். அவ்வளவுதான். ஸோ கலவைகள்னா என்னன்னு பார்த்தாச்சு கம்ப்ளீட்டா. கலவைகள்னா என்னன்னு முன்னாடி பார்த்தோம். இப்ப கரைசல்கள்னா என்னன்னு பார்க்கலாம். கரைசல்கள்னா ஒரு கரைப்பான் பிளஸ் ஒரு கரைபொருள் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு 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 கலவை தான் கரைசல். ஸோ கரைப்பான் பிளஸ் கரைபொருள் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு தூய்மையான பொருள். ஸோ கலவை வந்து தூய்மையற்ற பொருள், இது ஒரு தூய்மையான பொருள். தூய்மையான பொருள். ஸோ கரைப்பான் பிளஸ் கரைபொருள். அதெல்லாம் சார் கரைப்பான் அப்படின்னா,
நிறையில் அதிகமாக இருந்தால் அது கரைப்பான், நிறையில் குறைவாக இருந்தால் அது கரைபொருள். இப்ப எக்ஸாம்பிள், தண்ணியும் சர்க்கரை எடுத்து கலந்துட்டோம். இதுல எது அதிகமா இருக்கும்? நீர். அப்ப அது என்ன? கரைப்பான். இதுல எது கம்மியா இருக்கும்? சர்க்கரை. அப்ப அது என்ன? கரைபொருள். அவ்வளவுதான். ஸோ கரைப்பான் கரைபொருள்னா சிம்பிளா நான் வச்சுக்கேன். நிறையில் அதிகமா இருக்கிறது கரைப்பான், நிறையில் குறைவாக இருப்பது கரைபொருள். எக்ஸாம்பிள், சர்க்கரை கலந்த நீர். இப்ப கரைசலில் கரைந்துள்ள துகள்களின் அளவை பொறுத்து அவை 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ கரைசலில் கரைந்துள்ள துகள்கள் இருக்கு இல்லையா, அதோட அளவை பொறுத்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு உண்மை கரைசல், செகண்ட் கூழ்ம கரைசல், மூன்றாவது தொங்கல் கரைசல். ஃபர்ஸ்ட் உண்மை கரைசல்னா ஒளி உட்புகாது. உண்மை கரைசல் வழியாக ஒளி உட்புகாது. ஒளினா வெளிச்சம். செகண்ட், உண்மை கரைசல் தெளிவான நீர். எடுத்துக்காட்டு, சர்க்கரையும் நீரையும் கலப்போம். அது எப்படி இருக்கும்? பார்க்க அப்படியே அக்யூரேட்டா தெளிவா கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ உண்மை கரைசல் ஒளியை உட்புகாது. உண்மை கரைசல் தெளிவானவை. எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசல். அடுத்து கூழ்ம கரைசல்னா ஒளியை சிதறடிக்கும். ஸோ இந்த 3 கரைசல்ல ஒளியை சிதறடிப்பது கூழ்ம கரைசல் மட்டும்தான். ஸோ இதுதான் அடுத்து வரக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும் பயன்படுத்துவோம். ஸோ கூழ்ம கரைசல் ஒளியை சிதறடிக்கும். மேகம் போன்று கசகசன்னு இருக்கும். எடுத்துக்காட்டு, ஸ்டார்ச்சையும் நீரையும் கலந்தோம் அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். ஸ்டார்ச் கலந்த நீர். அடுத்து தொங்கல் கரைசலும் ஒளியை உட்புகுத்தாது. கோதுமை மாவையும் நீரையும் கலந்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி குலக்குலன்னு இருக்கும் இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விட்டோம்னா அது இருக்க துகள்கள் அடியில் சேர்ந்துடும். அதுதான் தொங்கல் கரைசல்னா தொங்கிட்டு இருக்கும். ஸோ உண்மை கரைசல் தெளிவாக இருக்கும். சர்க்கரை கரைசல். எடுத்துக்காட்டு, கூழ்ம கரைசல் மேகம் போன்று அறவரையாக இருக்கும், ஸ்டார்ச். தொங்கல் கரைசல் கொலவென்று இருக்கும், கோதுமை கலந்த நீர். ஒளியை உட்புகுத்தக்கூடிய ஒரே ஒரு கரைசல் கூழ்ம கரைசல். ஸோ அதுதான் கூழ்ம கரைசல் தான் அடுத்து வரக்கூடிய விளைவுகளுக்கு எல்லாம் பயன்படுத்துவோம். அடுத்து 2 இயக்கம் மிக முக்கியமான இயக்கம். ஒன்று ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன, இன்னொன்று டிண்டால் இயக்கம்னா என்ன. ஸோ ப்ரௌனியன் இயக்கம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூழ்ம கரைசல் மட்டும்தான் ஒளியை சிதறடிக்கும். ஸோ கூழ்ம கரைசல் மட்டும்தான் விளைவுகளுக்கு சோதனைக்கு எடுக்க முடியும். ஸோ இங்க ரெண்டுக்குமே கூழ்ம கரைசல் தான். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ப்ரௌனியன் இயக்கம்னா ஒரு கூழ்ம கரைசலை ஒரு நுண்ணோக்கியால் உற்று நோக்கும் போது அவற்றில் உள்ள துகள்கள் ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் இயங்கி கொண்டிருக்கும். ஸோ இந்த இருக்கு, துகள்களை உற்று நோக்கிறோம், முன்னோக்கி மைக்ரோஸ்கோப்பால உற்று நோக்கிறோம். இது ஒழுங்கற்ற நிலையில் இப்படி சிக்ஸாக்கா போகுது. இப்படி நேரா போனா ஒழுங்கான நிலை, இப்படி சிக்ஸாக்கா போனதால ஒழுங்கற்ற நிலையிலும் சீராக இப்படி போய் இப்படிதான் வருது. அப்ப சீராகவும் வேகமாகவும் இயங்கி கொண்டிருக்கும் துகள்கள் தான் ப்ரௌனியன் இயக்க துகள்கள். ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன? ஒரு கூழ்ம கரைசலை நுண்ணோக்கியால் உற்று நோக்கும் போது அவற்றில் உள்ள துகள்கள் ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் இயங்கி கொண்டிருக்கும் கூடிய துகள்கள் தான் ப்ரௌனியன் துகள்கள். அவ்வளவுதான். அடுத்து டிண்டால் விளைவு. இதை டிண்டால் அவர்கள் தான் கண்டுபிடிக்கிறார். 1869 கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கூழ்ம கரைசல் எடுத்துக்கிட்டு அவற்றில் அதிக விரைவாக செல்லக்கூடிய ஒளிக்கற்றையை செலுத்தினால் அவற்றின் பாதை, ஒளி செல்லக்கூடிய பாதை தெரியுங்கிறார். அதாவது ஒரு கூழ்ம கரைசல் இருக்கு, ஒரு பாத்திரம், இதை எடுத்து வச்சுட்டோம். இப்ப ஒளிக்கற்றையை செலுத்துறோம், ஒரு லேசரை அதுல செலுத்துறோம் அப்படின்னா அந்த கூழ்ம கரைசல் வழியாக ஒளி செல்லக்கூடிய பாதை தெரியும். அததான் டிண்டால் கரைசல், டிண்டால் விளைவு அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரௌனியன் இயக்கம்னா என்ன, டிண்டால் விளைவுனா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து அணுக்கட்டியன். அது என்ன சார் அணுக்கட்டியன்னா? அணுவில் உள்ள எண்ணிக்கையை குறிப்பது, அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது. இப்ப அணுக்கட்டியன் H2O, இது ஒரு அணுக்கட்டியன் என்ன? 2 + 1 அப்ப 3. இப்ப ஆக்சிஜன் O2க்கு என்ன? 2 அணுக்கள். இதுவே O3க்கு 3, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ அவ்வளவு. அணுக்கட்டியன்னா அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது அணுக்கட்டியன். ஸோ இன்னைக்கான வகுப்புல கரைசல்கள்னா என்ன, கலவைகள்னா என்னன்னு ஃபுல்லா பார்த்துருக்கோம். இதற்கான இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வேர் டு ஸ்டடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பதான் அடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களை சேரும். உங்கள் டிஎன்பிசி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.